தொழில் தொடங்கும் பலர் எதனால் சரிவை சந்திக்கின்றனர்? தொழில் தொடங்க ஆர்வம் மட்டும் போதுமா? முன்னேற்பாடுகள் வேண்டுமா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஒரு 3 வருஷமா எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு கடை ஒன்று வச்சு நடத்திக்கிட்டே இருக்கேன். ஆனால் இந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, இப்போ நான் திருநாகேஸ்வரத்தில் இந்த கடையை வச்சிருக்கேன். திருநாகேஸ்வரத்தில் எலக்ட்ரிக்கல் கடை இருக்கு, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அப்படிங்கிறத ஒரு மெயின்ஸ் பண்ணேன். எலக்ட்ரானிக்ஸ் பண்ணால் எல்லா ஐட்டமே ஒடியாந்துடும். அதில் மொபைல் சம்மந்தப்பட்ட அனைத்துமே அதில் ஒடியாரும். சிடி இதெல்லாம் வந்து பழைய ஐட்டம், ஆனால் இப்போ அதுக்கு கிடைக்க மாட்டேங்குது, பொருள் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு அந்த ஐட்டத்தை கொண்டு நம்ம வச்சிருந்தோம்னா அதை இன்னும் யூஸ் பண்றவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அப்ப கிடைக்காத பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம புதுசா ஒரு கடையை வச்சோம் அப்படின்னோம்னா அது ஐட்டமா வரும்போது நம்ம இப்போ புது புது பொருளை நம்ம ஈஸியா வந்து உள்ளார நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போயிடலாம். கிடைக்காத பொருளை நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கடையில் வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா அந்த பொருளை வாங்க வரும்போது நம்மள்ட்ட இருக்கிற மற்ற பொருளை அவங்க வாங்குறதுக்காக அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம கடையை வந்து பார்ப்பாங்க. ஓ, நம்ம கடை இந்தந்த பொருளாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்ம கடை வாழ்க்கைக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு அனுபவம் இல்லாமல் சைக்கிள் கம்பெனி வைத்திருந்தேன். அந்த தொழில் வருங்காலத்தில் தொழில் நசுங்கி போச்சு. அதற்கு பிறகு மருந்து கடை வைத்திருந்தேன். அந்த அனுபவம் மருந்து கடை வச்ச பொழுதும் மருந்து காலத்து பணி இல்லாமல் நான் திடீர்னு வைத்ததினால் அந்த கைப்பிடிப்பு ஏற்பட்டு பிறகுதான் எனக்கு அனுபவம் கிடைச்சது. அதனால இந்த அனுபவம் ஒரு பெரிய பாடமாகிவிட்டது. திருநாகேஸ்வரத்தில் ஒரு இட்லி கடை நாங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். எங்கள் குடும்பமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 1 வருஷம் போராடி நம்ம வளர்ந்து வந்துருவோம்னு நம்பிக்கையில் ஆரம்பித்து இப்போ நல்லா இருக்கிறோம். நாங்கள் இருந்தால் தான் அந்த தொழில் நல்லா இருக்கும். வேலை செய்கிறவங்கள நம்பி நம்ம இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டோம். அவங்க கூடயே இருந்து அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு கூடயே இருந்து பார்ப்போம். டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கணும், நல்லா வளர்ந்து வரணும்னு சொல்லி வளர்ந்து வந்துட்டுருக்குறோம். ஒரு கடைக்கு 2 கடையாக இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் நல்ல நிலமையில இருக்கோம். பொதுவாக இப்போ இந்த தொழில நல்லா இருக்கிறவங்களும் இப்போ நலிவடைஞ்சு போனவங்கள்ட்டையும் நம்ம ஆலோசனை கேட்கற மூலியமா அதில் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒரு கடை வைக்க போகிறோம், அந்த மூலப்பொருட்கள்லாம் வாங்குறோம்னா அது தரமாகவும் விலை கம்மியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும். இப்போ அதில் லாபம் கிடைக்குதுன்னா அதை முதல்ல நம்ம லாபத்துக்காக எதிர்பார்க்காம தொழிலை பெருக்கிறதுக்கு அந்த லாபத்தை நம்ம திருப்பி அதில் போட்டு பண்ற மூலியமா தொழில் நல்லாவே வளர்ச்சி அடையும். மக்கள் குரல் பகுதியில் திருவிடை மருதூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.